இட்ஸ் மலைக்கு எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சுபிக்ஷாவும் வியானாவும் 2 பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் வீக் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், நாம் வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம யாராக இருந்தாலும் வந்து எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் நம்ம அதை கேட்கணும், விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் நாம்ளும் அதை வந்து பண்ணுவோம். ஏன்னா எனக்கு இந்த வாரம் வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. எனக்கு லாஸ்ட் வீக் வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து எனக்கு ஓகே தான். ஸோ நம்ம வந்து கேட்போம், நான் வந்து என் ஜோனில் நான் விளையாடுறேன், நீ உன் ஜோனில் விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் எவ்வளோ சண்டை வந்தாலும் வந்து நம்ம நைட்டு போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. யார்கிட்ட சண்டை வந்தாலும், கமருதீன் கிட்ட சண்டை வந்தாலும் சரி, உங்ககிட்ட சண்டை வந்தாலும் சரி, நைட்டு போய் உங்ககிட்ட நாமளாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இவங்க பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம கண் முன்னாடி எந்த ஒரு தப்பு நடந்தாலும் நம்ம அதை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி யாருக்கும் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே கூடாது, நாமளே வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ நான் முக்கியமாக அதை பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து காயின் கொடுக்குற விஷயத்தில் கனி அக்கா கிட்ட டீல், அதுக்கப்புறம் எல்லாமே பேசி அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு தெளிவாக வந்து முடிவு எடுக்கணும். ஸோ பிக் பாஸ் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே என்னென்ன வேலைகள் என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் வந்து நான் பண்ணணும்னு இருக்கேன். அதே மாதிரி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க அப்படின்னா நாம் வந்து அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா நாம் அப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வியானாவும் வந்து சொல்லி இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.